ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி வந்து சேலத்து கோட்டை மாரியம்மனுடைய விசேஷம். இன்றைக்கி ஆடி மாதம் பண்டிகை. இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து கூழ் ஊற்றி பொங்கல் வச்சு கடா வெட்டி இன்றைக்கி எல்லாம் விசேஷமாக நடக்கும். நம்மளும் வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் கூழ் ஊற்றி நம்மளும் வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிடலாம். நான் அதுக்குண்டான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு எல்லா வீடியோ காட்ட முடியுமான்னு தெரியல. எந்த அளவுக்கு முடியுதோ நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் கவர் பண்ணித்தரேன். வாங்க, முருங்கீரை வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கீரை எல்லாம் போட்டு தாளித்து விட்டுருக்கேன். அது வேகட்டும். நம்ம வந்து அது வெந்ததும் வந்து நிலக்கடலை, இங்கே பாருங்கள், நிலக்கடலை, பூண்டு, வரமிளகா பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதில் போட்டு அப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். நான் அதை போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், காஞ்ச மொச்சக்காய் வெந்துருச்சு. நான் இப்போ இதுலேயே வந்துட்டு கத்திரிக்காய் போடுறேன். இதுவும் நல்லா வேகட்டும். 6 வரமிளகா, 50 கிராம் தனியா, ஜீரகம் கொஞ்சமாக, பூண்டு ஒரு 4, சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் வந்து 1, சின்ன 2 தக்காளி, கொஞ்சமாக புளி, இதெல்லாம் போட்டு நான் எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போது இதுவும் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு கொஞ்சம் வெந்தால் போதும், சீக்கிரமாக வெந்துடும் கருவாடு. அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுக்கலாம். வாங்க, கருவாடு குழம்பு நம்ம தாளிச்சிக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். நான் இதிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம் போடுறேன். அது பொரியட்டும். இதிலே வந்து நான் வந்து வடகை போடுறேன், பூண்டு போடுறேன், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். வாங்க, இதை நம்ம கருவாட்டு குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மிளகு ஜீரகம் வறுத்து ரசம் வச்சுருக்கேன். ரசம் ரெடி ஆகிடுச்சு. கொதி வந்துடுச்சு. அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சாதம் வெந்துருச்சு. சாதம் வடித்து விட்டுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நான் வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போ அதிலே சிக்கன் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கிரேவி பண்ண போகிறேன். சிக்கனில் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா அதில் போட்டுக்கலாம். நான் இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன், நம்ம சேனலில் பாருங்கள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணி, தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டேன். இதெல்லாம் நல்லா வெந்து சுண்டி வரட்டும். வாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 3/4 கிலோ வந்து நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து மாவரிசின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், நான் கழுவி ஊற வச்சுட்டேன். 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ காய வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அரிசி காயணும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்ஸியில். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. 3 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இதையும் போட்டு இதிலே அரைச்சிக்கலாம். வாங்க, இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இது நம்ம வந்து வெல்ல பாகு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கம்பி பதம் வந்தால் போதும் நம்மளுக்கு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க, அப்புறமா தேவைப்பட்டால் கூட ஊற்றிக்கலாம். எனக்கு வெல்ல தண்ணி பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து மாவளுக்கு பிடிச்சிக்கலாம். வாங்க, மாவளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டைக்கு மாவு வந்து நான் ஆவி கட்டி எடுத்துக்கிறேன். வாங்க, நான் கொழுக்கட்டைக்கு வந்து ஆவி கட்டி மாவு எடுத்து வச்சுட்டேன். இது ஆறட்டும், சூடாக இருக்குது. வாங்க, கொழுக்கட்டைக்கு வந்து நான் இதிலே கொஞ்சமாக தேங்காய் போட்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கிறேன். இதில் நம்ம வெல்லம் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். வாங்க, வெல்லம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கையிலேயே கொழுக்கட்டை பிடிச்சி ஆவி கட்டி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறதுன்ட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டை பிடிச்சி ஆவி கட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குது.
வாங்க இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு சாமி கும்பிடலாம். வாங்க நான் நேற்றே நைட்டே வந்துட்டு கூழ் காய்ச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை கரைச்சிக்கலாம். உப்பு போடாமல் தயிர் ஊற்றி கரைச்சிக்கணும் இதை. வாங்க நான் கூழுக்கெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். இதுலேயே நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். வாங்க கூழ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியில் வச்சு சாமி கும்பிடலாம். வாங்க வெளியில் கூழ், முருங்கைக்கீரை, தயிர் சாதம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். வாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ படையல் போட்டு சாமி கும்பிடலாம். ஒரு சொம்பில் தண்ணி, பானகம், நீர்மோர், மஞ்சள் நீராட்டு தண்ணி, கூழ். வாங்க விளக்கேற்றலாம். வாங்க கூழ் வைக்கலாம். கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை பொரியல், வேக வச்ச முட்டை, கும்ப சாதம், கருவாடு, கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை குழம்பு, சிக்கன் கிரேவி, கும்ப மாவிளக்கு. வாங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். வாங்க நம்ம சாமி கும்பிடலாம். வாங்க எல்லோரும் சாமி கும்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாம் ரெடியாகி சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் சேலம் வந்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்.